கல்லறை கட்டுகளும் இயேசுவின் குரலும். கிறிஸ்து-இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து தவக்காலத்தின் 5ஆம் வாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த இன்றைய இறைவார்த்தை பகுதியானது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கல்லறை கட்டுகளிலிருந்து வெளிவந்து இயேசுவின் குரலுக்கு செவிமடுக்க அழைப்பு விடுப்பதாக அமைந்திருக்கிறது. ஒரு ஜென் துறவி ஒரு ஆற்றை கடப்பதற்காக தன்னுடைய கரங்களிலே ஒரு அழகான சிலையை எடுத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். அந்த சிலையானது அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சிலையாக இருக்கிறது. அவ்வளவுக்கு பிடித்தமான அந்த சிலையை கடப்பதற்காக ஆற்றின் தண்ணீருக்குள்ளே இறங்குகிறார். அந்த ஆற்றின் தண்ணீருக்குள்ளே இறங்குகின்ற பொழுது இடுப்பளவுக்கு மேலே வர வர அந்த சிலையின் மீது தண்ணீரானது பட ஆரம்பிக்கிறது. தண்ணீர் பட ஆரம்பிக்க அந்த சிலையானது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கிறது. கரைவதை பார்த்த அந்த ஜென் துறவிக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. எவ்வளவு அழகான சிலை, இதன் மீது நான் எவ்வளவு அன்பு வைத்திருந்தேன் என்று தன்னுடைய மனதிற்குள்ளே சொல்லி கொண்டிருக்கிறார். அவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆற்றின் கரையில் இருந்த ஒரு துறவி, நீ அந்த சிலையை விட்டு விடவில்லை என்று சொன்னால் அந்த சிலையோடு நீயும் அழிந்து விடுவாய் என்று சொல்லுகின்றார். கொஞ்ச நேரம் அந்த சிலையை பிடித்து கொண்டே இருக்கிறார். அந்த சிலை கரைய ஆரம்பிக்க இவருக்கு இன்னும் ஆற்றினுடைய வேகம் அதிகமாக இவரையும் இழுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நேரத்திலே அந்த சிலையை விட்டு விடுகின்றார். சிலையை விட்டுவிட்ட பிறகு அவர் அழகாக நீந்தி அந்த கரையை அடைந்தார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஜென் துறவியை போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் பாவம் என்கின்ற சிலையை நாம் என்ன செய்கின்றோம், சுமந்து கொண்டே இருக்கின்ற பொழுது அது நம்முடைய வாழ்வை அழிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, லாசர் இறந்து போய் 4 நாட்கள் ஆகிறது, நாற்றம் எடுக்குமே என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசரை கல்லறையிலிருந்து வெளியே வா என்று சொல்லி அவரை உயிர்த்தெழச் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். இங்கே லாசர் தன்னுடைய எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் அவர் வெளியே வரக்கூடியவராக ஆண்டவர் இயேசு அவருக்கு விடுதலை கொடுக்கின்றார். இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பாவம் என்கின்ற கட்டானது நம்மை அன்றாடம் கல்லறைக்குள்ளே முடக்கி விடக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாவம் என்கிற கட்டுகளிலிருந்து நாம் முற்றிலுமாக வெளிவர ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே நமக்கு அழைப்பு விடுப்பதாக அமைந்திருக்கிறது. நாம் எப்பொழுது இந்த பாவ கட்டுகளிலிருந்து வெளிவருகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு வளமிக்கதாக ஒளிமிக்கதாக அமைந்திருக்கிறது. இதற்கு மிக சிறந்த உதாரணமாக மகதலா மரியா உன்னுடைய வாழ்வை நாம் சுட்டி காட்ட முடியும். அவள் 7 பேய்கள் கொண்ட ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆண்டவர் இயேசுவை சந்தித்த பிறகு அவளுடைய வாழ்வானது முற்றிலுமாக மாறி ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு முதல் சாட்சியாக இயேசுவினுடைய உயிர்ப்பை சொல்லக்கூடிய அளவிற்கு மகதலா மரியாவினுடைய வாழ்வு மாறி இருந்தது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு அவளுடைய எல்லா விதமான பாவ கட்டுகளிலிருந்து அவளுக்கு விடுதலை கொடுத்தார். நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவ கட்டுகளை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு முக்கியமாக மனிதனை கட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு பாவக்கட்டு என்னவென்றால், இந்த சமுதாயம் என்னை பற்றி என்ன நினைக்கும், நான் ஒருவேளை நல்ல காரியங்கள் செய்தால், நேர்மையோடு நடந்தால், உண்மையோடு நடந்தால் என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் என்னை என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி பல மனிதர்கள் உண்மையை விட்டு, நீதியை விட்டு, நேர்மையை விட்டு பாவத்திலே வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். உண்மைக்கு சான்று பகராத ஒரு மனிதர்களாக இந்த உலகம் என்ன நினைக்கும் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய ஒரு பாவக்கட்டு இன்றைக்கு அதிகமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே போலத்தான் இன்னும் அதிகமாக இன்றைக்கு நுகர்வு கலாச்சாரம் மனிதனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. எப்படி என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு
சாதாரண மொபைலை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இன்னும் ஒரு புதிய நல்ல ஒரு பிராண்ட் வருகின்ற பொழுது இதை விட்டுவிட்டு புதிதாக ஒன்றை வாங்க வேண்டும், அதை வாங்கி எப்படியாவது கடன் வாங்கியாவது வாங்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு அடிமையாகின்ற பொழுது அவன் தன்னுடைய குடும்பத்திற்கு இன்னும் பிரச்சனையை கொடுத்து அங்கே கடன் சுமை இன்னும் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்படி மனிதன் இன்றைக்கு நவீன கண்டுபிடிப்புகளுக்கு அடிமையாகி இருக்கிறான். மொபைல் என்கின்ற ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு அடிமையாகி இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். டிவி போன்றவற்றிலே நாடகங்கள் படம் பார்ப்பதிலே மூழ்கி இருக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறான். இப்படி மனிதன் தன்னுடைய வாழ்விலே பாவக்கட்டுகளுக்குள்ளே அடிமையாக இருக்கிறான். இன்றைக்கு இந்த நுகர்வு கலாச்சாரத்தினால் மனிதனால் தன்னுடைய உறவிலே மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பிறர் செய்த குற்றங்களை மன்னிக்க முடியாத ஒரு மனிதனாக இருக்கின்றான். பிறருக்கு உதவி செய்ய முடியாத ஒரு மனிதனாக இருக்கிறான். பிறருடைய தேவைகளை கண்டுணர முடியாத ஒரு மனிதனாக இருக்கிறான். இப்படி மனிதன் பல பாவக்கட்டுகளுக்குள்ளே அடிமையாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசரை பார்த்து வெளியே வா என்று சொன்னதைப் போலவே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து உங்களுடைய பாவக்கட்டுகளிலிருந்து, சுயநலம் என்கிற பாவக்கட்டுகளிலிருந்து, இன்னும் பொறாமை என்கின்ற பாவக்கட்டுகளிலிருந்து, பேராசை என்கிற பாவக்கட்டுகளிலிருந்து, பிறரை அடிமைப்படுத்தக்கூடிய பாவக்கட்டுகளிலிருந்து, பிறருக்கு உதவி செய்யாத பாவக்கட்டுகளிலிருந்து, பிறருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய பாவக்கட்டுகளிலிருந்து, பிறரை பற்றி புரணி பேசக்கூடிய பாவக்கட்டுகளிலிருந்து, பிறருக்கு பலவிதமான துன்பத்தை கொடுக்கக்கூடிய பாவக்கட்டுகளில் இருந்தால் வெளியே வர ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு தெளிவாக அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட பாவக்கட்டுகளில் மூழ்கி இருக்கிறோம் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். லாசரை வெளியே வா என்று அழைத்ததைப் போல நம்மையும் ஆண்டவர் இந்த நாளிலே அழைக்கிறார். எனவே நம்முடைய வாழ்வு மாற்றமடைய இந்த தவக்காலம் நமக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், நாம் நம்முடைய பாவக்கட்டுகளை விட்டு வெளிவருகின்ற பொழுது நம்முடைய குடும்பத்திலே உறவிலே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நம்முடைய குடும்பத்தின் வழியாக நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அதன் வழியாக சமுதாயத்திலே மாற்றத்தை கொண்டு வர முடியும். இறுதியாக இந்த உலகம் முழுவதும் அன்பும் அமைதியும் சமாதானமும் கொண்ட ஒரு புதிய உலகை நாம் உருவாக்க முடியும். எனவே பாவ கட்டுகளிலிருந்து முற்றிலுமாக வெளிவந்து நாம் ஆண்டவர் இயேசுவுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ தேவையான அருள் வேண்டி இந்த நாளில் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.